வணக்கம் நண்பர்களே. ஒல்லி டூ ஃபிட் ஆகறதுல இன்னைக்கு டே 10. காலைல 6 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டேன். சரி போய் சன்ரைஸை பார்க்கலான்னு பார்த்தா சன் அதுக்குள்ளே ரைஸ் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே மாடியில் சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். தூரத்தில் ஒரு பையன் அவங்க வீட்டு டேங்க்கில் தனியாக உக்காந்துட்டு இருந்தான். பாவம், எந்த பொண்ணு அவனை ஏமாத்திச்சுன்னு தெரியல. என்னடா சடனாக புறாலாம் பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னு பார்க்காதீங்க, நான் தான் பயமுறுத்தி விட்டேன். அப்புறம் கீழே பரிதாபங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். சடனாக டோனியும் ரோஸையும் பிஸ்கெட் கேட்டாங்க. அவங்களுக்கு பிஸ்கெட் போட்டுட்டு தலைவர் மாதிரி ப்ரெஷ்ஷை ஸ்டைலாக சுற்றி அப்புறம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு என் வெயிட் கெயின் ஷேக்கை குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி எனக்கு லீவுனால ஜிம்முக்கு நடந்தே போயிட்டேன். உள்ளே போனவொடனே ஷூவை மாட்டிட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு களத்தில் இறங்கிட்டேன். இன்றைக்கி ஷோல்டர் டே. நண்பர்களே, வீடியோ எடுக்க ஆள் இல்லாததால் நானே தான் ஒரு பொசிஷனாக பார்த்து வீடியோ எடுத்தேன். ஸோ ஆங்கிள் சரி இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக் அண்ட் ஃபாலோ பட்டனை அழுத்திட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷோல்டர் ப்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன். மாஸ்டர் ஃபார்ம் தப்பாக இருக்குது, கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு போடுறா தம்பின்னு சொன்னார். ரெண்டாவதாக ஷோல்டர் ஃப்ரண்ட் ரைஸ் 3 செட் போட்டேன். மூணாவது லேட்ரல் ரைஸ் 3 செட் போட்டேன். நாலாவதாக மிஷினில் ரிவர்ஸ் ஃப்ளைஸ் 3 செட் போட்டேன். நான் பண்ணுறது ஏதாச்சும் தப்பு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சாவதாக டம்பிள் ஸ்ட்ராக்ஸ் 3 செட் போட்டு ஜிம்மை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதுதான் நண்பர்களே நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஆரோக்கியம் இருக்குது, எனக்கு இல்லை காய்ஸ். இந்த வீடியோவை ஜிம்முக்கு போகிறவங்க பார்த்துட்டு இருந்தால் எனக்கு ஒரு லோ காஸ்ட் வெயிட் கெயின் டயட் பிளான் அனுப்ப முடியுமா? இல்லைனா ஜிம்முக்கு போகிற ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி டயட் பிளான் அனுப்ப சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பொங்கல் சாப்பிட்டு மாமாவும் நானும் இபி ஆஃபீஸ் போயிட்டு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் எல்லாம் காந்தாரா மூவி போகலான்னு சொன்னாங்க. ஈவினிங்காக எல்லாரையும் கமலா தியேட்டருக்கு கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். இந்த மெட்ரோ வேலை எப்போ தான் முடியும்னு தெரியல. அப்புறம் தியேட்டருக்கு வந்துட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டேன். இவங்க தான் நண்பர்களே என்னை வளர்த்த ஃபேமிலி. இன்ட்ரோவில் பாப்கார்ன் வாங்கினதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஓவராலாக ஒரு சாமி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க நண்பர்களே. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் படம் பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு இந்த டேவை முடிச்சுக்கிட்டேன். பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.